திருச்சிற்றம்பலம். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கன் எம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. கருணை பொழித்திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனி வன்மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருளிகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் நம்முடைய காஞ்சி காமகோடி மடத்தினுடைய விடாதிபதிகளாய் விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகளுடைய நார்த்தபடி கமலங்களுக்கும் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகளுடைய நார்த்தபடி கமலங்களுக்கும் மனமொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சங்கரா கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி ராம வெங்கடேசன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் தமிழ்துறை தலைவராய் இருந்து ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராதாகிருஷ்ண ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, தெய்வசிகாமணி ஐயா உள்ளிட்ட பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இணைய வழியின் மூலமாக எல்லோரையும் பார்த்து பழகி இருந்தாலும் கூட போன வாரம் நேரடியாக அங்கு வந்து சந்தித்த போது கிடைத்த ஒரு அனுபவம் மிக ஒரு அற்புதமான ஒன்று. வயதிலே முதிர்ந்த அடியார் பெருமக்கள், அனுபவம் வாய்ந்த நல்ல கற்று தோய்ந்த அறிஞர்கள் என்று ஒரு புறமும், கற்று சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்புள்ள கல்லூரி மாணவ செல்வங்களும் என இரண்டு பிரிவாக, ஆனால் ஒன்று ஆற்றலும் அனுபவமும், இன்னொன்று வேகமும், படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வமும், இப்படியான ஒரு குழுவினருக்கு இடையிலே போன வாரம் கலந்து கொண்டது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையிலே ஏற்பாடு செய்த நம்முடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் கலந்து சிறப்பித்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் சொல்லி, சிவஞான சித்தியார் அருளி செய்த அருளதி சிவாச்சாரியார் அருளி செய்த மற்றொரு நூல் இருபாய் இருபகுது. அதை போன வாரம் நம்ம சிந்தனை துவங்கணும். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒருகால் மேவுவரால் வேறின்மை கைகண்டார் உள்ளத்து கண் என்று சொல்லி தன்னுடைய ஞானாசிரியராகிய சிவஞான போத நூலை நமக்கு அருளி செய்த மெய்கண்ட தேவநாயனாருடைய சிறப்பை, சிவபெருமானே மெய்கண்டாராக எழுந்தருளி வந்தார் என்கின்ற ஒரு குறிப்பை அங்கு நமக்கு அருளை சிவாச்சாரியார் பதிவு செய்வார். சைவ சித்தாந்தம் சொல்வது அதுதானே, சிவபெருமானே குருநாதராக வருவார் என்பதாம் 8ஆம் சூத்திரத்திலும் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அப்படி பெருமானே குருநாதராய் ஞானாசிரியனாய் வந்து நம்முடைய அறியாமை எல்லாம் நீக்குவான். அதுதான் அவன் செய்கின்ற உபதேசம் அல்லது தீட்சை என்கின்ற அருமையான செய்தியை இங்க அப்படியே தனக்கு கிடைத்த அனுபவமாக கண்ணுதலும் கண்டக்கரையும் நெற்றிக்கண்ணையும் கழுத்திலே இருக்கின்ற அந்த நீலகண்டம் அந்த கரையையும் மறைத்து திறந்து அருளியல் சொன்னால் அதை வெளிக்காட்டாமல் மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டார் சொன்னார்.
இந்த பூலோகத்திற்கு மானுட சட்டை தாங்கி மெய்கண்டார் என்ற திருநாமத்தோடு இங்கு வந்ததெல்லாம் ஏன்னு சொன்னால் இந்த ஆன்மாக்களுடைய மலம் அகற்றுவதற்காக வந்த சிவபெருமானை மெய்கண்டாராய் வந்த அந்த பெருமானை வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று சொன்ன திருவெண்ணை நல்லூரிலே அவதாரம் செய்த அந்த மெய்கண்டாரை ஒருகால் மேவுவரால், மேவுதல் கடினம், அதனால ஒருகால் மேவுவரால் வேறின்மை கைகண்டார் உள்ளத்து கண். அந்த பெருமானை மெய்கண்ட தேவநாயனாரை சிவபெருமானாகவே பார்க்கின்ற வகையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுக்கு உயிருக்கு உயிராய் நின்று அத்விதமாக தம் உள்ளத்திலே தெளிவாக கண்டு அறியும் பெரும் பேற்றினை பெற்றவர் என்று முதல் பாட்டுல ஒரு குரு வணக்கமாக ஆரம்பித்தார். அடுத்த பாட்டுல பதியியல்பு, அன்றைக்கு நம்ம பார்த்ததுதான் கொஞ்சம் வேகமா பார்த்தனால ஒரு முறை நினைவு கூர்ந்து அடுத்து பதியியல்பு என்கின்ற செய்தியை சொல்லும் பொழுதும் அருமையான கேள்விகளை எல்லாம் எழுப்பி மாணவர்களாகிய நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றார் அருள் சிவாச்சாரியர். கண்ணகல் ஞாலத்து கதிரவன் தானென வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவன் எப்படி ஆரம்பிச்சார்? கண்ணகல் ஞாலத்து, சூரியன் இந்த உலகத்தில் உள்ள புற இருளை போல பெருமானே நீ இந்த உலகத்திற்கு இருளை நீக்க வந்த கதிரவன் போல, கண்ணகல் ஞாலத்து கதிரவன் தானென வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ, உலகத்திலே உள்ள புறையுருளை நீக்குகின்ற பகலவன் போல் எங்களுடைய அகையிருளை எல்லாம் நீக்குவதற்காக திருவெண்ணை நல்லூரிலே தோன்றிய மெய்கண்ட தேவநாயனாரே, காராக்கிருக கலி ஆழ்வேனை, காராக்கிருகம்னு அன்னைக்கே சொன்னோம், இது சிறை, அதனால காராக்கிருக கலி ஆழ்வேனை, அதனால அந்த சிறையிலே இருக்கின்ற கலி என்று சொன்னால் ஒரு பக்கம் கடல் என்று பொருள், இன்னொரு பக்கம் வறுமை என்று பொருள். இப்படி இந்த பிறவி என்கின்ற சிறையிலே இருக்கின்ற என்னை ஆழ்வேரை நின் பேராய் இன்பத்து இருத்திய பெரும், மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி என்று இந்த பிறவி சுழலிலேயே சிக்கி தடுமாறிக் கொண்டிருந்த என்னை பிறவியிலிருந்து வெளியெடுத்து இந்த இன்பங்கள் எல்லாம் வெறும் சிற்றின்பம், அந்த பேரின்பத்தை எமக்கு பேராய் இன்பத்து என்று சொன்னால் என்னை விட்டு நீங்காத எப்போதும் நான் இன்பத்தை அனுபவிக்குமாறு செய்த பெருமைக்குரியவன் நீ, பேராய் இன்பத்து இருத்திய பெருமை வினவல் ஆனாது உடையேன். சில கேள்விகளை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது உள்ளம் நீங்கா நிலைமை ஊங்கும் உளையால் நீ ஆட்கொள்ளும் பொழுதே அறியேன் உமக்கு என்றும் அடிமையாக, ஊங்கும் உளையால் முன்னரும் நான் உமக்கு அடிமையாகத்தானே இருந்தேன், இருந்தும் அறிவின்மை மலம் பிரிவின்மை எனின், அருமையா சொல்ல ஏன் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். தொடக்கமில் காலந்தொட்டு என்னை விட்டு நீ என்றுமே நீங்கி இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தும் இந்த அறியாமை அடியனுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? பெருமானே நீ இப்பொழுதுதான் சில காலங்களுக்கு முன்னால் எங்களுக்கு பழக்கமாய் எங்கள் கூட வந்தீர்கள் என்று சொன்னால் அது வேற. அப்ப நீங்கள் இல்லாத காலத்து நாங்கள் அந்த அறியாமையில் சிக்கிக் கொண்டோம் என்று சொல்லலாம். எப்பொழுதுமே எங்களோடு தானே நீ இருக்கிறாய், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத போர் பெருமான் அல்லவா நீ. அப்ப நீ அப்படி கூடவே நீ இருக்கிறாய் என்று சொன்னால் தொடக்கமில் காலம் தொட்டு அனாதி காலத்திலிருந்து நீ கூடவே இருக்கின்ற ஒரு நிலை உண்மை என்று சொன்னால் அடியனுக்கு அறியாமை எப்படி ஏற்பட்டது? அறிவின்மை மலம் பிரிவின்மை எனின் ஓர் ஆளினை உணர்த்தும். அப்ப ஆணவமலத்தை விட்டு நான் நீங்காமல் இருப்பதால் எனக்கு அறியாமை ஏற்பட்டது என்று கூறுவாய். அவ்வாறாயின் ஆணவமலம் என்னை மறைத்து எனக்கு அறியாமை விளைவித்த போது நீ என்னை விட்டு ஓரிடத்தில் ஒதுங்கி நின்றாய் என்று கூற வேண்டி வருமே. அதான் ஓர் ஆளினை உணர்த்தும் விராய் நின்றனையேல், அப்ப நீ என்னை விட்டு நீங்கி வேறொரு இடத்துல இருக்கிறேன் இருந்தாய் என்று ஒருவேளை சொன்னால் திப்பியம் வந்தோ, திப்பியம்னா தெய்வத்தன்மை, பொய்ப்பகை ஆகாய், என்னை விட்டு என்றும் ஒதுங்கி நிற்கவில்லை என்றும் என்னோடு எக்காலத்தும் கூடியே நிற்கிறேன் என்றும் நீ சொல்கிறாய். அவ்வாறு நீ சொல்வது எனக்கு வியப்பாக உள்ளது, தெய்வீகமானதோர் ஆச்சரியமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படி இருந்தால் எப்படி இந்த மலம் என்னை பற்றி இருக்க முடியும்? ஆணவ மலமாகிய இருள் என்னை மறைத்து நிற்கும் பொழுது நீயும் என்னோடு கூடி நின்றாய் என்பது எனக்கு வியப்பாயிருப்பதற்கு காரணம் வேதங்கள் எல்லாம் உன்னை பொய்க்கு பகைவன் என்று முழங்குவதாலேயே ஆகும்.
இந்த வேதம் முதலிய பிரமாண நூல்கள் எல்லாம் பொய்க்கு பகைவன் என்று உன்னை சொல்ல, அறியாமை என்கின்ற அந்த பகை பொய்க்கு நீ பகையாய் இருந்திருந்தால் எப்படி அது பற்ற முடியும்? அதான் கேள்வி. ஓராளினை உணர்த்தும் விராய் நின்றனையல் திப்பியம் அந்தோ பொய்ப்பகையாகாய் சுத்தன் அமலன் சாதி நாயகன் முத்தன் பரம்பரன் என்னும் பெயர் முடியா. அப்படியானால் நீ இன்னும் இயல்பாகவே தூய்மை உடையவன் சுத்தன் சுவாமி. அவனுடைய எண் குணத்திலே ஒரு குணமே தூய உடம்பினன் என்பதுதான். அப்ப இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். இதெல்லாம் சொல்றோம். நாம மலத்தோடு உடைய பொருள் ஒத்துக்கிறோம். சுவாமியை சொல்லும்போது எப்படி சொல்றோம்? இயல்பாகவே பாசங்களில் அவனுடைய எண் குணத்துல ஒன்று, அவன் எப்பொழுதுமே பாசங்களோடு தொடர்பு இல்லாதவன் என்று சொன்னான். அப்ப இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன், பேரொளி பிளம்பு, எல்லா தலைமையும் உடையவன், பிறப்பிறப்பற்றவன், பரத்துக்கும் பரமாய் நிற்கும் பரம்பொருள் என்னும் பெரும் பெயர்களை உடையவன். இத்தகைய நீ இந்த பெயர்களுக்கெல்லாம் சொந்தமாய் விளங்குகின்ற பெருமானே, நீ நான் மலமறைப்புக்கு உட்பட்டு இருந்த போது என்னோடு கூடி நின்றாய் என்பது எப்படி? அப்ப நீ இருக்கும் பொழுதுதான் இந்த மலமறை என்னை மறைத்து சொல்ல எப்படி சொல்ல முடியும்? அந்நிலையில் சொல்ல. அதனால முத்தன் பரம்பரன் சுத்தன் சமலன் அசாதி நாயகன் முத்தன் பரம்பரன் என்னும் பெயர் முடியா வேறு நின்று உணர்த்தின் வியாபகம் என்றாய். அதான் ஒரு அருமையான சொல். அந்த நிலையிலே, மலம் பற்றுகின்ற அந்த நிலையிலே நீ என் அறிவுக்கு வேறாய் நின்று எனக்கு அறிவித்துக் கொண்டு நின்றாய். அதனால வேறாய் நின்றாய் என்று சொன்னார். அவ்வாறு என்னை விட்டு நீ வேறாய் நின்றாய் என்று சொன்னால் எல்லா பொருள்களிலும் கலந்து ஒன்றாய் வியாபித்து நின்றாய் என்பது பொருத்தமில்லாதாகிவிடுமே. அப்ப நீ எல்லா பொருளோடும் கலந்து நின்று வியாபகமாய் இருக்கின்றாய் என்கின்ற சொல் அது பொய்யாகிவிடுமே. அப்பொழுது நீ சில காலம் என்னோடு இல்லை என்று சொன்னால் அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இது மட்டுமின்றி நீ என்னை விட்டு வேறாய் நின்றாய் என்று சொன்னால் பரமுக்தி நிலையில் நீ என்னுடன் கலந்து நின்று நான் இரண்டர கலத்தல் என்பது எனக்கு இயலாமல் போய்விடுமே. நீ என்னை விட வேறான பொருள் என்று சொன்னால் அப்போ ஒரு காலம் நான் உன்னை அடைய முடியாதோ என்ற கேள்வி வந்துவிடுமே. என் தலைவனே, இன்னும் நீ இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளிலும் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அது அதுவாய் கலந்து வியாபித்து நின்றாய் என்று அப்பர் சுவாமி சொன்னதை சுவாமி எடுத்து சொல்றார். எப்படி அருமையா சொல்றார். வேறு நின்று உணர்த்தின் வியாபகம் என்றாய் பேரும் என்றாம் எமக்கு எம் பெருமை இருநிலம் தீ நீர் இயமானன் கால் என்னும் பெருநிலை தாண்டவம் பெருமார்க்கில் ஆதலின் வேறோ உடனோ விளம்பல் வேண்டும். அப்பர் சுவாமிகள் பாட்டு வச்சே கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் எப்பவுமே கூட ஒன்றாய் இருக்க மாதிரி தானே பாடுறார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே என்று திருத்தாண்டகத்தில் அப்பர் சுவாமிகள் பாடுறார். அப்ப சுவாமி எப்படி இருக்கிறான்னு சொன்னால் இருநிலனாய் இந்த பெரிய நிலமாகவும் நீராகவும் தீயாகவும் இயமானன் என்று சொன்னால் எஜமானன் என்றது அந்த சொல் இந்த இடத்துல உயிராகவும் எரியும் அனலாகவும் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் அருநிலைய திங்கள் சந்திரன் ஞாயிறு சூரியன். அப்ப அட்டமூர்த்தம் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று இந்த அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணமானும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி சொல்லி அப்படி அப்பர் சுவாமி சொல்லியிருக்கிறார். அது கேட்கிறார். இருநிலம் தீ நீர் இயமானன் கால் என்னும் பெருநிலை தாண்டவம் பெருமார்க்கு இல்லாதலின் வேறோ உடனோ இயம்பல் வேண்டும். எனவே பெருமானை எனக்கு அறிவிக்கும் பொழுது எனக்கு வேறாய் நின்று அறிவிப்பாயா அல்லது என்னோடு கூடி உடனாய் நின்று அறிவிப்பாயே என்பதனை எளியனுக்கு விளக்க வேண்டும். அதாங்க அடியேனது அறியாமையை கண்டு சொல்ற
சீரி அருளல் சிறுமை உடைத்தாள். கேள்விய வேறோ உடனோ விளம்பல் வேண்டும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. சீரி அருள் நீ கோவித்துக் கொள்ளாமல் அடியனுடைய சிறுமையினால் இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் நேர சொல்வதே சொன்னேன். 65 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெரியவன் 3 வயது குழந்தையிட்ட பார்த்து, பெருமானே நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, என்னுடைய அறியாமை சிறுமை தெரியல, அதனால கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, தெரியலைன்னு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னாலே அங்க ஆணவம் என்பது இல்லைன்னு அர்த்தம். நம்மளே பொதுவா பாருங்க, உலகத்துல ஒண்ணு தெரியலைன்னு சொல்றது ரொம்ப சங்கடப்படுவோம். நான் வாழுகின்ற ஊர்ல யாரோ ஒருத்தர் ஒரு விலாசத்தை வந்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உண்மையிலே தெரியல அந்த இடம், நீங்க நேர போய் லெஃப்ட்ல போங்க அப்படின்னு இங்கே தள்ளி விட்டுரு, எனக்கு இது தெரியாதுங்க, நீங்க வேற யார்ட்டையும் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. ஒரு பாடத்தை ஏதோ படிக்கிறோம், அதுல யாரையும் சந்தேகம் கேட்டாங்கன்னா தெரியலைன்னு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அப்ப தெரியலை அப்படின்னு முதல்ல ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆணவமலம் என்பது அங்கே துளியும் இல்லைன்னு அர்த்தம். தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்ள விடாமல் தடுப்பது எதுன்னு சொன்னால் ஆணவமலம். அப்ப அருண சிவாச்சாரியார் பக்குவத்துல எவ்வளவு உயர்வா இருக்கிறார். அது யார்கிட்ட போய் தனக்கு தெரியலைங்கிற 65 வயசுல இருக்கிற பெரியவர், ஒரு 75 வயசுல இருக்கிற பெரியவர், ரொம்ப நிறைய படிச்சு எல்லாம் சொன்னவர், இது வரைக்கும் 50 வருஷமா பாடம் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நேற்று சுவாமி அருளை பெற்று இன்றைக்கே உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட போய் அவருக்கு 3 வயசு ஆகுது, 2.5 வயசு 3 வயசு, இதுக்கு 65 வயசு, அவங்க அப்பாவுக்கே குலகுரு. அப்பேற்பட்ட தன்மையுடைய அருணந்தி சிவாச்சாரியர் சகல ஆகம பண்டிதராய் விளங்கியவர்கள். அங்க போய் என்ன சொல்றாரு பாருங்க, சீரி அருளன் சிறுமை. என்னுடைய சிறுமை, அதனால நீங்க சொல்லணும் பதில் சொல்றார். அறியாது கூறினை அபக்குவ. எனவே பெருமானை நீ அறிவிக்கும் பொழுது எனக்கு உடனாய் நின்று அறிவிப்பாயா வேறாய் நின்று அறிவிப்பாயா சொல்ல வேண்டும். அடியனுடைய அறியாமையை கண்டு நீ கோபம் கொள்ளாமல் அருளி செய்து அருளும்படி வேண்டுகிறேன். மெய்கண்ட தேவன் சொல்ல, பக்குவம் இல்லாமல் இவ்வாறு அறியாமல் கேட்கிறாய். மெய்கண்டார் எந்த உயர்வுல இருக்கிறார் அப்படின்னா, அருண சிவாச்சாரியாரை பார்த்து உனக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு இது ஒண்ணு சொல்லக்கூடிய ஒரு மேன்மை. ஏன்னா சுவாமி அல்லவா. அதனால எப்படி சொல்றாரு, பக்குவம் இல்லாமல் நீ இவ்வாறு அறியாமல் கேட்கிறாய். சூரிய ஒளியும் கண்ணும் இருளும் ஒரே இடத்தில் இருப்பதை அறியாமல் நீ கேட்கிறாய். அதான் அர்த்தம். சூரிய ஒளியும் இருக்கு, இருளும் இருக்கு, ஒரே இடத்துலதான் அங்க கண்ணும் இருக்கு. அதனால என்ன அர்த்தம்னாரு, அதை வந்து அறிகின்ற ஆற்றல் அவனுக்கு இல்லை. அப்போது அருணதிசிவ மெய்கண்டதை பார்த்து, எனக்கு பக்குவம் இல்லாத நிலையில் நீ அறிவித்தாயாயும். அருமையான ஒரு கேள்வி பொருட்டு கேட்டது. சிவாச்சாரியருக்கு தெரியாதா என்ன? கேள்வி கேட்ட அந்த பெருமகனாருக்கும் எல்லாம் தெரியும், பதில் சொல்ற அந்த பெருமகனாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா ஏன் போய் இந்த கேள்வி எல்லாம் இப்படி கேட்கிறாருன்னா, பின்னாலே பயிலுகின்ற மாணவர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்கு இடம் கொடுக்கும் வகையிலே அருண சிவாச்சாரியார் கருணையினால் இப்படி கேள்விகளை எழுப்புறார். தெரியலன்னு சொல்லலாம் இல்ல. அதனால அவர் யார்கிட்ட கேட்கறது, ஆசிரியர் கேட்கறது என்னன்னா, பின்னால இவர்களுக்கெல்லாம் மாணவர்களாக வருகின்ற நம் போன்றோர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு எப்படி கேட்டார். அதனால பக்குவம் வேண்டில் அபக்குவம் அருமையா சொல்ல, அறியாது கூறினை அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளினம் குரு முதலாயின. அதனால உன்னுடைய பக்குவம் வரும்பொழுது நான் உனக்கு அருளுகிறேன் சொன்னால், அபக்குவம் அருளினும் அறியேன். முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னார். நான் இப்ப அபக்குவமாய் இருக்கேன், பக்குவம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லியதும் எனக்கு வந்து புரியாதே. கேள்வி எப்படி அமைச்சார் அருண் எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு பக்குவம் இல்லாத நிலையில் நீ அறிவித்தாய் ஆயன் குருநாதரே நீங்கள் அறிவித்தீர்கள் சொன்னால் நான் அதனையும் அறிய இயலாது என எனக்கு பக்குவம் இல்லை. நீ குருவாய் வந்து அறிவிப்பதற்கு எனக்கு பக்குவம் வேண்டும் என்று அருளி செய்வாயாயன். ஒருவேளை பக்குவம் உனக்கு வரும் பொழுது நான் வந்து அருள்வேன்னு சொன்னா, பக்குவம் உடைய எனக்கு நீ அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்குவம் இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு வந்து பக்குவம் வருமாறு செய்வாயின்னு சொன்னா, அப்ப பக்குவம் இல்லாத போது நீ சொன்னா எனக்கு என்ன புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்.
சரி, உனக்கு பக்குவம் வந்த பின்னர் அருள்வேன்னா, எனக்கு பக்குவம் வந்த பின்னர் நீங்க அருள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. அதையும் சொல்லு. பக்குவம் வேண்டில் பயனிலை அபக்குவம் அருளினும் அறியேன் மிகத்தகும் பக்குவம் வேண்டில் பயனிலை நின்னால். எனக்கே பக்குவம் வந்துருச்சுன்னு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லை நன்னா. பக்குவம் அதனால் பயன் நீ வரினே நின்னை பருவம் நிகழ்த்தாது அன்னோ. உனக்கு பக்குவம் வரும் பொழுது நான் எழுந்தருளிருந்து உனக்கு அறிவிப்பேன் என்று நீ கூறுவாயாயின் அதுவும் பொருந்துமாறு இல்லை. ஏன்னா பக்குவம் என்பது ஒரு வகையான சடநிலை. அது உன்னை என்னிடத்து வருவிக்க முடியாது. அந்த பக்குவமே வேலை செய்யுமா? உன்னை என்னிடத்துல கொண்டு வருமா? இல்லை. அவ்வாறு கூறினால் அப்படி கூறினாலும் சிக்கல் வந்துடும். இல்ல பக்குவம் தான் என்னை உன்னிடம் அழைத்து வந்தது என்று சொன்னால் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் பக்குவம் உன்னை ஏவுகின்ற தலைமைப்பாடுடைய பொருளாகிவிடும். பக்குவம் உன்னை ஏவ நீங்க வந்தாய் என்று சொன்னால் பக்குவத்திற்கு கீழ் நீ வேலை செய்கின்ற பொருள் போய் ஆகிவிடும். பக்குவமாகிய தலைமைப்பாடு உன்னை ஏவ நீங்க அருளினா என்று ஒரு சிக்கல் வந்துடும். அதனால மேலும் வேதாகமங்கள் உன்னை ஒப்புயர்வு அற்றவன் தனக்கு உமையில்லாதவன் என கூறுவனவெல்லாம் வெற்றுரை ஆகிவிடுமே. மாணவனுடைய பக்குவத்தின் உன்னை அது இழுத்து சென்று விடும் சொன்னால் அப்படியான நீ அதுக்கு அடியில் வேலை செய்யற மாதிரி ஆயிடும். நீ எல்லாருக்கும் மேலான பொருள் ஒப்பு உயர்வற்ற பொருள் என்பதை அடிபட்டு விடுமே சொல்ற. பக்குவம் அதனால் பயன் நீ வரினே. அப்படி பக்குவம் தான் நீ வருவேன். அந்த பக்குவம் தான் உன்னை இங்க கொண்டதுன்னு சொன்னா நின்னை பருவம் நிகழ்த்தாது அன்னோ தன்னொப்பாரிலி என்பதும் தகுமே. தன்னொப்பாரிலி என்று சொன்னதெல்லாம் இப்ப என்ன ஆகும்? மும்மலம் சடம் அணு மூப்பு இளமையின் நீ நின்மலன் பருவம் நிகழ்த்தியது ஆர்க்கோ. இன்னும் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இந்த எல்லாம் அனைத்தும் சடம். எனவே இவற்றிற்கு பக்குவம் தேவையில்லை. என சடப்பொருள்கள் உயிர் பிறப்பு படுந்தோறும் மூப்பு இளமை முதலிய பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டு வருவதால் அதற்கு பக்குவம் ஏற்பட இடமில்லை. நீயோ இயல்பாகவே பாசங்களை நீங்கிய அகலின் உனக்கு பக்குவம் என்பதும் இல்லை. எனவே பதிவசு பாசம் என்னும் முப்பொருள்களுள் பக்குவம் என்பது யாருக்கு உரியது? உயிர் பிறப்புள் படுந்தோறும் மூப்பு இளமை ஆகிய பல்வேறு மாறுதலுக்கு உட்பட்டு வருவதால் அதற்கு பக்குவம் என்பது தனியா ஏற்படுவதற்கு ஒன்றும் இடமில்லையே. பாசங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை அதுக்கும் பக்குவம் என்பதெல்லாம் தனியா ஒண்ணு. நீ இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன், அதனால உனக்கும் பக்குவம் என்பதில்லை. அப்போ பதிவசு பாசத்துல முப்பொருள்கள்ல பக்குவம் என்பது யாருக்கு உரியது சொல்ற? மும்மலம் சடம் அணு மூப்பு இளமையன் நீ நின்மலன். அப்ப பருவம் நிகழ்த்தியது ஆர்க்கோ. உணர்வியல நீக்கத்தை ஓதியது எனினே இணையிலி ஆயினை என்பதை அறியேன். உயிர்கள் அறியாமை நீங்க பெறும் நிலையில் இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் உண்டாகும். அப்போது ஞானம் பிரகாசிக்கும். அந்நிலையில் ஆணவமலப்பு மறைப்பு நீங்கும் பொழுது பக்குவம் ஏற்படும் என்று நீ கூறுவாயாயின் நீ ஒப்பற்ற தலைவன் என்பதனை நான் எப்படி அறிவது? ஆணவமல நீக்கமே பக்குவம் என்று கூறுவாயாயின் அப்படின்னா ஆணவமல நீக்கம்தான் பக்குவம் என்று சொன்னேன்னா இணையிலி ஆயினை என்பதை அறியேன். அப்ப அந்த ஆணவமலம் எப்படி செய்தனர்? யானே நீக்கினும் தானே நீங்கினும் கோனே வேண்டா கூறல் வேண்டும். அருமையான கேள்வி. ஆணவமல நீக்கம்தான் பக்குவம் என்று நீ சொன்னேன்னா அப்ப அந்த ஆணவமலத்தை எப்படிலாம் நீக்கலாம்? ரெண்டு சொல்ல. யானே நீக்கணும், நானே அந்த ஆணவமலத்தை ஒருவேளை நீக்குவனா அல்லது தானே நீங்கணும் அல்ல அதுவா நீங்குமா? இப்படி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா கோனே வேண்டாம், நீருங்க தேவையில்லையே, கூறல் வேண்டும். காண்பார் யாருகள் காட்டாக்கால் எனும் மாண்புரை உணர்ந்திலை. அதனால இவ்வாறு ஆணவமல பக்குவமே நீ என்று கூறுவாயாயின் அம்மலம் என்னை விட்டு நீங்குகிறதா அல்லது நானே அதனை விட்டு நீங்குகிறேனா? அது தானே நீங்குமா அல்ல நான் நீக்குமா? இந்த ரெண்டுல எது நடந்தாலும் அப்ப நீ ஒண்ணு வேணுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லாமல் போயிடுமே. உன்னுடைய உதவியின்றி என்னால் எதுவுமே இயலாது என்று நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். இவ்வாறு இருக்கும் பொழுது பக்குவம் பக்குவம் என்று நீ கூறுவது என்ன என்றே எனக்கு புரியவில்லை. தயவு கூர்ந்து கூற வேண்டும். அதான் கேள்வி. அதனால கூறல் வேண்டும் அப்படின்னா எதிர்காலம் வரைக்கும் எல்லாம்
என்னால் தனியா ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருந்தேன். அப்ப இந்த ஆணவமலம் நீங்குவதுதான் பக்குவம் என்று சொன்னால் அது தானே நீங்குமா? அதை நான் நீக்கி விடுவேனா? இந்த இரண்டுல எது நடந்தாலும் அப்ப உன்னுடைய பங்களிப்பு அங்க ஒண்ணும் இல்லை என்று ஆகிவிடுமே என்று ஒரு கேள்வி முதல்ல கேட்கிறேன். சரி, இறைவன் அவ்வாறு அருள் சிவாச்சாரியர் அவ்வாறு கேட்கவும் மெய்கண்டார் பதில் சொன்னார். என்ன சொன்னார்? ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆறு ஒருவர் மணியாதாரே, காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலின் அப்பரடிகள் அருளி செய்த திருத்தாண்ட காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கால் என்று கூறிய அருளை சிந்தித்து பார்த்தால் சிவபெருமான் காட்டினால் அன்றி உயிர் எதையும் காண முடியாது என்பது உனக்கு தெளிவாக புரியும். வானமூலம் நீக்கம் என்பது அவன் அதை சொல்ற. காண்பாரியார் காட்டாக்கால் எனும் மாண்புரை உணர்ந்திலை அது சொல்ற. அதனால இவ்வாறாக சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அப்ப ஒரே மாதிரி நின்று உணர்த்தி அருளினாலும் கூட உயிர்கள் தத்தமக்குரிய இயல்பு வேறுபாடு காரணமாக உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் திறன் அற்றனவாக உள்ளன. பெருமான் எல்லாருக்கும் ஒண்ணு போல உணர்த்தினாலும் கூட இந்த உயிர்களுடைய இயல்பில் வேறுபாடு காரணமாக அவ்வாறு அவன் உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்த்திய பொழுதே உணரும் திறன் இந்த உயிர்களுக்கு இல்லை. எனவே அந்தந்த உயிரின் நிலைக்கு ஏற்ப அந்தந்த உயிருக்கு எதை உணர்த்த வேண்டுமோ, எப்போது உணர்த்த வேண்டுமோ, எங்கு வைத்து உணர்த்த வேண்டுமோ அவ்வாறு அவன் உணர்த்த வேண்டிய ஒரு நிலை இன்றியமையாததாகிறது. அதைத்தான் ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை என்னை தாழ்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று சொல்ற. இது எங்கன்னா ஞானசம்பந்தருடைய தேவாரம் மதுரையில அதை எடுத்து சொல்ற. மன்ற பாண்டியன் கேட்ப கிழக்கும் மெய்ஞானத்தின் ஆட்பாலவருக்கும் அருள் என்பதை அறியேன். அதனால மதுரையில இன்றசீர் நெடுமாறனாய் இருந்த பாண்டியனுக்கு அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட நோய் நீக்கி மந்திரமாவது நீரெல்லாம் பாடி மீண்டும் சைவத்தை மதுரையிலே தழைக்கச் செய்து மங்கையர்க்கரசியாருடைய வேண்டுதலுக்காக மதுரைக்கு எழுந்தருளி இவ்வாறு அருள் நிகழ்வை எல்லாம் நடத்திய ஞானசம்பந்த பெருமான் அந்த அருள் நிகழ்வை சொல்லும் பொழுது ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் அந்தந்த ஆன்மாவுக்கு தகுதியுடைய ஆன்மாவுக்கு சுவாமி அருளுகின்ற அந்த திறத்தை ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் மாண்பும் கேட்பான் புகில் கிளக்க வேண்டாம். அதை பற்றி விரிவா சொல்ல முடியாது. அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு சுவாமி செய்யறான். இதை யாரும் சொல்ல முடியாது. அளவில்லை கிளக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாழ்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மதுரையிலே பாண்டிய மன்னன் கேட்டு உய்யும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பாசுரத்தால் தெளிவாக உணரலாம். எனவே என்ன சொல்ற, ஆணவமலம் தானாகும் உயிரை விட்டு நீங்காது, உயிரும் அதனை தானே நீக்கிக் கொள்ளவும் முடியாது. மல நீக்கம் ஏற்படும் பொருட்டு அந்தந்த உயிரின் இயல்புக்கு ஏற்ப உயிர்களுக்கு மாயா கருவிகளையும் வினைப்பயன்களையும் ஊட்டி ஊட்டி உயிர்களினுடைய தன்மை அறிந்து உயிர்களுக்கு அறிவித்து உதவி புரிபவன் சிவபெருமானே என்பதனை நாம் தெளிவாக உணர வேண்டும். அவ்வாறு உணர 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 சிவபெருமானின் பேரு உதவிகளை பெறத்தக்க பக்குவம் நமக்கு ஏற்படும். அந்த பக்குவம் தான் இங்க சொன்னது. வர 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 அப்ப என்னன்னா இந்த மலம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அதை நீக்குவதற்குத்தான் சுவாமி என்ன பண்ணுகிறான், மாயையில் இருந்து இந்த தனுகரண போன போகங்களையும் பின்னால் கண்மத்தின் கொண்டு இந்த செயல்பாடுகளை எல்லாம் கொடுத்து அவையெல்லாம் நாம் செய்ய செய்ய அனுபவிக்க அனுபவிக்க ஆணவ மலத்தினுடைய வலி குறையுமாறு செய்கிறான். அப்படிதான் இந்த ஆணவ மலம் நீங்கும். அதுதான் பக்குவம் என்று சொல்லி, அதனால நீ சொல்ற மாதிரி
தானே நீக்கினும் அதுக்கு அவங்க இல்ல, அதுவே நீங்குமோ அங்க அதுக்கும் வழி இல்லை, ரெண்டுமே இல்லை. யானே நீக்கினும் தானே நீங்கினும் கோனே நீ வேண்டான்னா உன்னாலே நீக்க முடியாது, அதுவும் நீங்காது. அப்ப அதை நீக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னான் இறைவன். அவன் அந்தந்த ஆன்மாவினுடைய நிலை இயல்பு அறிந்து அதற்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே வேண்டும் பொழுதெல்லாம் வேண்டிய இடங்களில் அவன் அறிவிக்க அதை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தில் உயர்ந்து வருகிறது இந்த ஆன்மா. இந்த செய்தியைத்தான் இங்கே இந்த இடத்துல பக்குவம் என்று சொல்லுகிறேன் என்று முதல் 2வது பாட்டுல அதை அமைச்சார். இதை 3வது பாட்டுல இப்ப இது ஏற்கனவே காஞ்சிபுரத்துல சொன்னது கொஞ்சம் நினைவுறதுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் நுட்பமான நூல், நிறைய நுட்பமான பகுதியில் இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் பொதுவா புரிந்து எடுத்துக்கொண்டு போனால் அடுத்தாலே எளிமையா இருக்கும். அதற்காக 3வது பாட்டு பசு இயல்பு பத்தி சொன்னார். பசு இயல்பு, ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் பதியின் இயல்பு, இப்ப சொல்றது பசு இயல்புக்கு வர. என்ன கேள்வி கேட்கிறார், இந்த உயிருக்கு அறிவு உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க. எடுத்தோன்னா அறிவு உண்டுன்னா அறிவு உண்டுன்னு சொல்லுவோம், ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மெய்கண்ட தேவே, அறிவோ அறியேனோ யாது என்று கூறுகேன் ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல் கூறு. அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான். எனக்கு அறிவும் இருக்கிற மாதிரியும் இருக்கு, நிறைய நேரத்துல அறிவு இல்லாத மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நீங்க என்ன ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுங்களா அப்படின்னு சொல்லி அறிவுடைய பொருள் மாதிரி நடந்துக்கிறோம். இப்படி நடந்தே சில நேரங்கள்ல ஐயோ இந்த அறிவு கூட இல்லாம போயிடுது அப்படின்னு அறிவில்லாத கூட நம்மள ஒத்துக்கிறோம். இத கூட யோசிக்கல பாருங்க சார், இந்த சின்ன விஷயம் கூட அறிவில்லாம நடந்துகிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அறிவுடைய பொருள் சொல்லதா அறிவில்லாத பொருள் சொல்றாரு. அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான். எனக்கு 2 விதமான அனுபவமும் இருக்கு. சில நேரங்கள் அறிவுடைய பொருள் மாதிரியும் இருக்கேன், அப்புறம் எனக்கே டவுட் வருது, சில நேரம் அறிவில்லாத மாதிரியும் இருக்கும். அதனால இரண்டும் செறிதலான் மெய்கண்ட தேவே. குருநாதர் 3 வயசு குருநாதர் மெய்கண்ட தேவநாயனாரே, மெய்கண்ட தேவே, அறிவோ அறியேனோ யாது என்று கூறுகிறேன். நான் இப்ப என்ன அறிவுடையவன் சொல்றதா அல்லது அறிவில்லாதவன் சொல்றதா? அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகேன் ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல் கூறு. அதனால உண்மையை தாங்கள் அருள் கூர்ந்து ஆய்ந்து விளக்கி எனக்கு அறிவுறுத்தி அருந்தல் வேண்டும். அந்த ஆய்ந்து என்பதனை குருநாதர் ஆய்ந்து செய்ய வேண்டும் பொருள். சில உரையாசல் ஆய்ந்து என்பது உயிர் பக்கம், நான் அவ்வாறு ஆய்ந்து ஆராய்ச்சி செய்யுமாறு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். பெருமானை நீங்க நல்லா ஆராய்ச்சி செய்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தயக்கம் அந்த உரையாசிரியர். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நான் இதையெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுமாறு அதற்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆய்ந்து என்பதனை அந்த பக்கம் வச்சோம். அதனால அறிவு அறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மெய்கண்ட தேவே, அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகேன் ஆய்ந்து குறிமாறு கொள்ளாமல் கூறு என்று சொல்லிட்டு கண் பதில் சொல்ல வர. இங்க நேரம் சொல்லல, கேள்வி மட்டும் கேட்டார். கண் இருளிலே கூடின போது இருளை காண்கிறது, ஒளியோடு கூடின போது ஒளியை காண்கிறது. அதுபோல் உயிர் சில சமயங்களில் அறிவுடையதாயும் பல நேரங்களில் அறிவற்றதாயும் உள்ளது. இவ்வாறு அறிவும் அறியாமையும் ஆகிய இரண்டுமே என்னிடம் விரவி நிற்பதை காண்கிறேன். மெய்கண்ட தேவ பெருமானே, உண்மையிலேயே நான் அறிவை உடையவனா அல்லது அறியாமையை உடையவனா? இவ்விரண்டில் எனக்குள்ள இயல்பான குணம் யாதி? உண்மையை அருள்கூர்ந்து ஆய்ந்து விளக்கி எனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பாட்டு. ஆனா நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்ல. இது கேள்வியை கேட்டார் அவர். இதுக்கு பதில் என்ன? நம்ம அறிவுடைய பொருள்னு சொல்லணுமா, அறிவில்லாத பொருள்னு சொல்லணுமா? பதில் சொல்லணும். உயிர் இறைவனை போன்று என்றும் ஒருபடித்தாய் இருக்கும் அறிவினை உடையதும் அன்று. இறைவனுடைய அறிவு போல நம்முடைய அறிவு இல்லை. அதனால என்றும் ஒருபடித்தாய் இருக்கும் அறிவினை உடையதும் அன்று. சடப்பொருளாகிய பாசத்தை போன்று என்றும் அறியாமையுடையதாயும் அன்று. இறைவனை போல அறிவுடையது என்றும் சொல்ல முடியல, சடப்பொருள் போல என்றும் அறியாத பொருள் அப்படின்னு சொல்ல முடியல. சில நேரங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்போ உயிர் நான் தானே என்பதை அறியும்
தன்மை உடையது அன்று. எனவே உயிர் எப்படி சொல்லணும்னாரு, அறிவித்தால் அறியும் இயல்பினை உடையது. இது இறைவனைப் போல தானே உணர்ந்து கொள்ளுகின்ற நிலையும் அல்ல, சடப்பொருள்களைப் போல அறிவித்தாலும் அறியாத அந்த நிலையிலும் இல்லை. அதனாலதான் இந்த மூன்று பொருள்களை, பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்களை அறிவு என்ற பொருளோடு இணைத்து பேசும்போது எப்படி வச்சாங்க, தாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய, யாரும் அறிவிக்காமல் தானே அறிந்து கொள்ளக்கூடிய பரம்பொருளாகியிருக்கின்ற பெருமானுக்கு, அந்த அறிவுக்கு பேரறிவு என்று பெயர். அறிவுடையதுதான், அறிவித்தால் அறியும், இல்லைன்னா இல்லை. மூணாம் சூத்திரத்தில் சொல்ல பாருங்க, உணர்த்த உணர்தலின். அதுபோல அறிவித்தால் அறியும். அந்த நிலையில இருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு என்று பெயர். அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள்கள். ஒரு சுவர் முன்னாடி போய் பேசினா அதுக்கு என்ன புரியும்? மைக்ல பேசிட்டே இருக்கிற மைக்குக்கு என்ன புரியும்? ஒண்ணும் தெரியாது. இது அறிவித்தாலும் அறியாத பொருள், அதற்கு சடப்பொருள்கள் என்று பெயர். அப்போ பதிபசு பாசத்துல பதி என்பது பேரறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் சடப்பொருள். அதனால இந்த உயிரை இப்ப அறிவுடைய பொருளா அறிவுடைய இல்லாத பொருளான்னா அது எப்படி சொல்றாங்க? ஆமே அறியும் தன்மையுடையது அன்று, அறிவித்தால் அறிவு இயல்புடையது. ஆக உயிர் இறைவனும் அன்று, உலகம் இந்த சடப்பொருளும் அன்று. எதை பற்றி நிற்கின்றதோ அதன் இயல்பையே தன் இயல்பாக கொள்ளும் இயல்பினை உடையது உயிரினுடைய தன்மை. அதற்கு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. ஆனால் அது எந்த பொருளை பற்றி நிற்கிறதோ அந்த குணத்தை, ஒளிப்பொருளோடு இருக்கும் பொழுது ஒளியாக இருக்கிறது, இருளோடு இருக்கும் பொழுது எல்லாம் மறைந்து கண்ணுக்கு தெரியாமல் அப்படித்தான். அதுதான் இந்த உயிரினுடைய இயல்பு என்று சொல்லி, அறிவுடைய பொருள் ஆயினும் இதை எப்படி சொல்ல வேண்டும்? அறிவித்தால் அறியும் இயல்புடைய பொருள் என்று பதில். இது நம்ம சொல்லிட்டோம். 4வது பாட்டுல பாச இயல்பு சொல்றார். ஏன்னா 2வது பாட்டுல பதி இயல்பு, முதல் பாட்டு குரு வணக்கமா படித்து, 2வது பாட்டு பதி இயல்பு, 3வது பாட்டு பசு இயல்பு, 4வது பாட்டு பாச இயல்பு. அருமையான சில சொல்ற. கூறிய 3 மலத்தின் குணக்கூறி வேறு கிழக்கின் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் கொலை யஞர் மத நகை வேறாய் என் குணனும் ஆணவம் என விளம்பினை அஞ்ஞானம் பொய் அயர்வே மோகம் பைசாசூன்யம் ஆச்சரியம் பயம் மாயை 7 குணனும் மாயைக்கு அருளினை இருத்தலும் கிடத்தலும் இருவினை ஏற்றலும் விடுத்தலும் பரனிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணனும் கருமத்து அருளினை ஆங்கு அவைதானும் நீங்காது நின்று தன்வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்று என்றாம். ஊரும் பேரும் உருவம் கொண்டு ஊரும் பேரும் உருவம் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணெய் எம் பதியில் சைவசிகாமணி மெய்யர் மெய்ய மும்மலம் சடம் என மொழிந்தனை அம்ம மாறுகோள் ஊரல் போலும் தேரும் சடம் செயல் அதனை சார்ந்திடும் எனினே கடம்படம் அதனுள் கண்டிலம் விடம்படும் ஊன் திரள் போன்றதாயின் தோன்றி அணைந்து அங்கு ஆகரல் வேண்டும். குணங்களும் பன்மை இன்று ஆகும் எம்மை வந்து அணைதர தானோ மாட்டாது யானோ செய்கிலம் நீயோ செய்யாய் நின்மலனாயிற்று இயல்பெனின் போகாது என்று என்றும் மயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு அந்த மாதி இல்லாய் அருளே. ஆணவம் கண்மம் மாயை பற்றி அவ்வளவு சொல்லி கேட்கிறார். அருமையானபடி ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த 3 மலங்களை பற்றி ஒரு தெளிவு வேணும்னா இந்த பாடலை படிச்சு கொண்டா முதல்ல எப்படி ஆரம்பிச்சார்? கூறிய 3 மலத்தின் குணக்குறி. இதுகாரும் நம்ம படித்த ஆணவம் மாயை கண்மம் என்ற 3 பொருள்களுடைய 3 மலத்தினுடைய குணக்குறி வேறு கிழக்கின். அதை பற்றி வெவ்வேறா சொல்ல வந்தா முதல்ல ஆணவ மலத்தினுடைய குணம் 8ன்னு சொல்ற. விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் கொலை யஞர் மத நகை விராய் எனும் என் குணனும். ஒரே நூல் கையில வைத்திருந்தா பரவாயில்ல, இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 8ஐயும் நான் முதல்ல என்னன்னு சொல்றேன், எழுதிக்கங்க. விகற்பம் பிறரிடம் இருந்து தன்னை வேறுபடுத்தி நிற்றல்.
யாரு கூடயும் மிங்கிள் ஆகாமன்னு சொல்ற பாருங்க. ரேஞ்சு வேற சார் அதெல்லாம் அப்படிங்கிற இது விகற்பம். ஆனால் என்ன சொன்ன பாருங்க, தன் பிறரிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி நிற்றல். கற்பம் அப்படின்னா கற்பம் அப்படின்னா எல்லாரோடையும் போய் சேர்ந்து நிற்றலாம் இல்லைன்னா, தானே தன்னிடத்தில் இல்லாத தன்மைகளை கற்பனை செய்து கொள்ளுதல். இவனுக்கே ஒண்ணும் தெரியாது. கேட்டா எல்லாம் தெரியும் சார், ராக்கெட் விடுறது நமக்கு தெரியாதெல்லாம் தன்னிடம் இல்லாத குணங்களை எல்லாம் தன்னுடைய இருப்பது போல நினைத்துக் கொள். அப்ப விகற்பம் என்பது எழுதி கொண்டா எழுதலாம். பிறரிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ளுதல், அது வேறுபடுத்தி நிற்றல். கற்பம் எழுதினா தானே தன்னிடத்தில் இல்லாத தன்மைகளை கற்பனை செய்து கொள்ளுதல். தானே தன்னிடத்தில் இல்லாத தன்மைகளை கற்பனை செய்து கொள்ளுதல் இருப்பது போல. மூணாவது என்ன சொன்னார் பாருங்க, குரோதம். குரோதம் என்பது உட்பகை கொள்ளுதல். உள்பகை, அதான் குரோதம், உட்பகை கொள்ளுதல். நாலாவது மோகம், எதிலும் அவாவுறுதல், மிகுந்த ஆசை. எழுதுங்க, எதிலும் அவாவுறுதல், ஆசை. துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு சொல்லிட்டு போனார். அந்த ஆசை எங்கே இருந்து வருகிறதுன்னா மோகத்திலிருந்து வருகிறது. மோகம் என்பது ஆணவ மரத்தினுடைய செயல். சித்தாந்தம் அதாவது நான் படிக்க சித்தாந்தம் படிக்கும் பொழுது ரொம்ப ஆழமா சமய ஆராய்ச்சி நமக்கு கிடைக்குது, சமய ஞானம் கிடைக்குது. அதனால குரோதம் என்பது உட்பகை கொள்ளுதல், மோகம் என்பது எதிலும் அவா உறுதல். அடுத்தது கொலை. கொலை அப்படின்னு சொன்னாலே பிற உயிர்களை வதைத்தல். கொலைதான் கொலை பண்றது மட்டுமல்ல, பிற உயிர்களை துன்புறுத்துதல் எல்லாமே. பிற உயிர்களை வதைத்தல் அதான் கொலை. அஞர், ரொம்ப முக்கியமான அஞர், எப்போதும் ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்பட்டு கொண்டே இருத்தல். சில பேர் பார்த்தோம்னா ஆள் அப்படியே டல்லா இருக்கிற, என்னன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஏன் சார் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு கவலை, எந்த நேரமும் ஏதாவது ஒரு கவலையில இருக்கிறாங்க. கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுற ஆள்லாம் இருக்கு. அப்படி கவலை. அப்ப இந்த கவலை எங்க இருந்து வருது பாருங்க, ஆணவ மரத்துல. அஞர், எப்போதும் ஏதாவது ஒன்றை கவலைப்பட்டு கொண்டு. மதம், மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் செருக்குற்று நிற்றல். மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் செருக்குற்று, நான் தான் பெரியவன், செருக்குற்று நிற்றல். நகை, பிறரையும் அவரது உடைமைகளையும் இகழ்ந்து தன்னை மெச்சுதல். அவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் பிறரையும் அவர்களது உடைமைகளையும் இகழ்ந்து தன்னை மெச்சுதல். அப்ப 8 சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், சரியா எழுதிட்டமான்னு பாத்துக்க. விகற்பம், பிறரிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி நிற்றல். கற்பம், தானே தன்னிடத்தில் இல்லாத தன்மைகளை கற்பனை செய்து கொள்ளுதல். குரோதம், உட்பகை கொள்ளுதல். மோகம், எதிலும் அவாவுறுதல். கொலை, பிற உயிர்களை வதைத்தல். அஞர், எப்போதும் ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்பட்டு கொண்டிருத்தல். மதம், மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் செருக்குற்று நிற்றல். நகை, பிறரையும் அவர்களது உடைமைகளையும் இகழ்ந்து தன்னை மெச்சுதல். இந்த 8 விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கலை, எஞர், மதம், நகை, விராயன், என் குணனும் ஆணவம் என விளம்பினை. இதுதான் ஆணவ மலத்தினுடைய 8 குணங்கள் என்று சொல்லிட்டாங்க. சரி, ஆணவ மலத்தினுடைய இந்த 8 குணங்கள் இதுன்னு தெரிஞ்ச உடனே அப்ப மாயாமலத்தை பற்றி அதையும் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லையே சுவாமி. சொல்ற, அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம், பைசாசூன்யம், மார்ச்சரியம், பயம் ஆய 7 குணனும் மாயைக்கு அருளினை. மாயைக்கு 7 குணம் சொல்றேன், ஆணவத்துக்கு 8, மாயைக்கு 7. அதையும் நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கூட. அஞ்ஞானம், நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பது பற்றிய அறிவு இல்லாமை. நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது
என்பது பற்றிய அறிவு இல்லாமை. யார் பண்றா? அதனால இந்த உலக பொருள்கள் அழியும் தன்மையுடைய பொருள்களாய் இருந்தும் கூட நிறைய நேரங்கள்ல அது என்னமோ அழியாத நிலைத்த பொருளாய் நம்ம இருக்கும் என்று நாம ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அது காரணம் யாருன்னா இந்த மாயம், அஞ்ஞானம். நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பது பற்றிய அறிவு இல்லாமை. இரண்டாவது என்ன சொன்ன? பொய், உண்மையற்றவற்றை கூறுதல், உண்மை இல்லாத செய்திகளை பேசுதல், சொல்றது, அதான் பொய். தெரியும், உண்மையற்றவற்றை கூறுதல். மூணாவது அயர்வு. அயர்வுன்னா மறதி. திருநெல்வேலி பக்கம்லாம் நூடல் சொல்லு உண்டு, அயர்த்து போச்சு, மறந்து போச்சு. அந்த அயர்வு சொல்ற, அறிந்த ஒன்றை மறந்து மயங்கி வருந்துதல். அறிந்த ஒன்றை மறந்து மயங்கி வருந்துதல், அதான் அயர்வு. நாலாவது மோகம். இங்க ஒரு சொல் மோகம்னு வரும். இங்க மோகம் என்ன சொல்ல? இழிவான பொருட்களில் விருப்பம் கொள்ளுதல். ஆணவமலத்திலையும் மோகம் சொன்னார், எதிலும் அவா உறுதல் அப்படின்னாரு. ஆசை, எல்லாத்திலையும். இங்க சொல்ற இழிவான பொருள்களில் விருப்பம் கொள்ளுதல், மாயம். எனது உலக பொருளை, பொய்யான பொருள், அழியும் தன்மையுடைய பொருள், இழிவான பொருள், அதுல போய் ஒரு ஆசை. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சாயங்காலம் பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வந்தா வீட்டுல அம்மா ஏதாவது சுத்தமா நல்லா பார்த்து எடுத்து நமக்குன்னு ஒரு தின்பண்டம் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு இதை விட பெரிய நாட்டம் எங்கன்னா, பள்ளிக்கூட வாசல்ல ஒரு பாட்டி வந்து மாங்காய் போட்டு வித்துட்டு 10 பைசா. இப்போ வச்சுக்கோங்க, அந்த மாம்பா அது எதுல பொடி இது தடவி இருக்கும். ஆனா அது பொடி தடவி இருக்கிறது மட்டும், அதுல 2 ஈ எல்லாம் கூட உட்கார்ந்து இருக்கும். ஆனா என்ன ஆகும், இந்த குழந்தைகளுக்கு வீட்டுல இப்படி செய்தது பண்றதை விட அந்த மாங்காய் மேல இருக்கிற நாட்டம் அதிகம் குழந்தைகளுக்கு. ஏன்னாரு, அது மாயை தருகின்ற மோகம், தன்னின் இழிவான பொருள்களில் விருப்பம் கொள்ளுதல். அடுத்து சொன்னார் பைசா சூனியம். பைசா சூனியம்னு வேற ஒண்ணும் இல்லை, கஞ்சத்தனம். இப்படி எழுதிக்க, வளமையாய் இருந்தும் கருமையாயிருத்தல். வளமையாய் இருந்தும் கருமையாய் இருத்தல் எது போல எனின், அலமார திறந்த 65 சேலை இருக்கு. ஆனா ஒரு நூல் சேலை விலை குறைஞ்சது அல்லது ஏதோ ஒரு சேலை, அதைத்தான் வந்து இந்த அம்மா எத்தனை 3 கல்யாணத்துல பாக்குற அந்த ஒரு சேலையை தான் மாறி மாறி கட்டுது. இன்னொரு நல்ல அங்க ஏற்கனவே வாங்கி வச்ச சேலை தான், அதை எடுத்து கட்டுறதுக்கு கூட அது வேண்டாம், திரும்ப துவைக்கணும், தேய்க்கணும். அப்படி அப்ப இந்த கஞ்சத்தனம் எங்க வருது பாருங்க, புதுசா இருக்கு. அப்ப வளமையா இருந்தும் கருமையா இருத்தல், அதான் பைசா சூனியம். விலை இல்லைன்னா பரவாயில்ல, இருக்குல்ல சார், அனுபவிக்க வேண்டியதானே. இது பைசா சூனியம். மார்ச்சரியம். அடுத்தது பிறரிடத்து பொறாமை கொள்ளுதல். அப்படி இருக்காங்க, எனக்குன்னு தான் இப்படி ஆயிடுது, அவன் அந்த பையனை பாரு அப்படி படிக்கிறான், இந்த அம்மா பாருங்க அப்படி செலவு வாங்கியிருக்கு, அந்த அவரை பாருங்க எப்படி ப்ரமோஷன் வாங்கிட்டே போறாரு, எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் உண்மை கிடைக்க மாட்டாங்க. இது வந்து இப்படி பிறர் மேல இருக்கிற அந்த பொறாமை, அதான் சொல்றாரு மார்ச்சரியம், பிறரிடத்து பொறாமை கொள்ளுதல். சொல்றாரு மாயை ரொம்ப முக்கியமான. பயம், அஞ்ச வேண்டாதவற்றிற்கு அஞ்சுதல்னு சொன்ன. ஏன்னா பயம் போட்ட வெறுமன அஞ்சுதல்னு சொல்ல, பயப்பட வேண்டாத விஷயத்துக்கும் பயப்படுறது, அதான் சொல்ற அஞ்ச வேண்டாதவற்றிற்கு அஞ்சுதல். இந்த 7 குணங்களும் மாயையினுடைய குணம். அந்த 7 திரும்ப சொல்றேன் பாரு. அஞ்ஞானம், நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பது பற்றி அறிவில்லாமை, பொய், உண்மையற்றவற்றை கூறுதல், அயர்வு, அறிந்த ஒன்றை மறந்து மயங்கி வருந்துதல், மோகம், இழிவான பொருட்களில் விருப்பம் கொள்ளுதல், பைசாசூனியம், வளமாயிருந்தும் கருமையாயிருத்தல், மார்ச்சரியம், பிறரிடத்து பொறாமை கொள்ளுதல், பயம், அஞ்ச வேண்டாதவற்றிற்கு அஞ்சுதல். அப்ப இந்த 7ம் அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம், பைசாசூன்யம், ஆச்சரியம், பயம் ஆய 7 குணனும் மாயைக்கு அருளினை. ஆணவத்துக்கு 8 சொன்னார், மாயைக்கு 7 சொல்றார். இப்ப கண்மத்துக்கு சொல்ல வர. இருத்தலும் கிடத்தலும் இருவினை ஏற்றலும் விடுத்தலும் பரனிந்தை மேவல் என்று
எடுத்த அறுவகை குணனும் கருமத்து அருளினை. இங்க 6 குணங்கள் சொல்ற. அறுவகை குணமும் கருமத்து அருளினை. கருமத்துக்கு கண்மத்துக்கு 6. அதையும் ஒருவேளை புஸ்தகம் இல்லாதவங்க எழுதிக்க. இருத்தல் முதல்ல. எந்த இடத்திலாவது சோம்பேறித்தனமாய் இருத்தல். மடி மடினா சோம்பேறி. எந்த இடத்துலயா அப்படியே என்ன உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறோம். சோம்பேறித்தனம் எங்க கண்மத்து. இருத்தல் என்பது எந்த இடத்திலாவது சோம்பி இருப்பது. இரண்டாவது கிடத்தல். நோய்வாய்ப்பட்டு கிடத்தல், செயல்பட முடியாம கிடத்தல் கண்மத்து. இருத்தல் கிடத்தல். மூணாவது இருவினையற்றல். நல்வினை தீவினை செயல். யான் எனது என்பதனை கொண்டு அந்த ஆன்மபோதத்தினாலே நாம செய்கின்ற செயல்கள் அதுல நல்ல செயலும் இருக்கும், தீய செயலும் இருக்கும். ஆனால் நல்வினை தீவினை ஏற்றல். நாலாவது விடுத்தல். எதை விடுத்தல்? உலகப்பற்றை விடுத்தல். அது இதுலதான் உலகப்பற்றை விடுத்தல். கொஞ்சமா 5 பரநிந்தை. பரநிந்தை நிந்தை இகழ்ந்து. பரநிந்தை பிறரை இகழ்ந்து பேசுதல். இந்த பிறரை இகழ்ந்து பேசுதல் கிட்டத்தட்ட ஆணவமலத்தினுடைய ஒரு குணமாகவும் வரும். ஆணவமலத்துல சொல்லும் பொழுதும் என்ன ஆகும்னா, பிறரது அவர்களுடைய உடைமைகளையும் இகழ்ந்து தன்னை மெச்சுதல், அந்த நகை என்கின்ற குணம், அதனுடைய வெளிப்பாடு இங்க பரநிந்தை. அது மனசுல நினைப்போம், நம்ம தான் பெரியவங்கலாம் அப்படின்னு. அது மாதிரி பேசுறது வெளியே பேசிட்டோம்னா ஒரு செயலாயிடும். அது கண்மத்துல இருந்து வருது. அதனால அது பரநிந்தை என்பது பிறரை இகழ்ந்து பேசுதலாம். மேவல் என்று சொன்னார். மேவல் என்று சொன்னால் இழிவானவற்றை விரும்பி செய்தல். மேவல் சொல்லுவாங்க, இழிவானவற்றை விரும்பி செய்தல். அதுல போய் ஒரு வரும். இதெல்லாம் அந்த செய்தல் என்று சொன்னால கண்மத்துல எங்க வந்துருச்சு. அப்ப கண்மத்தினுடைய 6 அப்படின்னு சொல்றேன். இருத்தல், எந்த இடத்திலாவது சோம்பி இருப்பது. கிடத்தல், நோய்வாய்ப்பட்டு கிடத்தல். இருவினை இயற்றல், நல்வினை தீவினைகளை செய்தல். விடுத்தல், உலகப்பற்றை விடுத்தல். பரநிந்தை, பிறரை இகழ்ந்து பேசுதல். மேவல், இழிவானவற்றை விரும்பி செய்தல். இப்படி இருத்தலும் கிடத்தலும் இருவினை ஏற்றலும் விடுத்தலும் பரநிந்தை மேவல் என்று எடுத்த அறுவகை குணனும் கருமத்து அருளினை. அவ ஆணவ மலத்துக்கு 8, மாயாமலத்துக்கு 7, கண்மமலத்துக்கு 6. இந்த 8, 7, 15, 6, 21 குணமும் நமக்கு மனசுல நிக்கணும். அது என்னன்னு சொல்ல தெரியணும். பரீட்சையில கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அறுவகை குணனும் கருமத்து அருளினை ஆங்கு அவை தானும் நீங்காது நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்று என்றாம். என்ன பண்ணுதுன்னா, 3 மலங்களும் எங்க கூட இருந்து கொண்டு அந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்கள் இவ்வளவு நேரம் சொன்னமே, 8 குணமாவும் 7 குணமாவும் 6 குணமாவும் விளங்குகின்ற அந்த 3 மலங்களும் என்ன சொல்றாரு பாருங்க, ஆங்கு அவை தானும் நீங்காது, என்னை விட்டு நீங்காது நின்று தன் வழி செலுத்தி, அது வழியில எங்களை இந்த உயிரை இழுத்துட்டு போய் தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்று என்றாம். என் கையில ஒண்ணு இல்லை சார், அந்த ஆணவமனை இழுத்துட்டு போகுது, இந்த மாயாமனை இழுத்துட்டு போகுது, கண்மன் அது சொல்லிட்டார். அதனால தன்னுடைய நிலைமையை எப்ப ரொம்ப நொந்து போய் சொல்றார். இந்த 3 மலங்களை சேர்ந்து ஆங்கு அவை தானும் நீங்காது நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் என் வழி என்பது ஒன்று என்றாம். மன்ன அந்த 3 மலங்களை எந்த பாடுபடுது, அது வழியிலே இழுத்துட்டு போய் எனக்கு உயிராகி எனக்குன்னு என் கையில ஒண்ணு இல்லாத மல்லமல்லவா பண்ணி விட்டது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மன்ன கருணேசன் ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த. ஊரும் பேரும் உருவும் கொண்டு அப்படின்னா, ஊரும் பேரும் உருவம்னா அதெல்லாம் இல்லாதவன் நீ. ஏன்னா நீ சிவபெருமான், உனக்கு ஊர் என்பதெல்லாம் கிடையாது. ஏதவன் ஊர் அப்படின்னா கேட்கிறாங்க இந்த பிள்ளைங்க திருவம்பாவை. பெருமானுக்கு ஊர்ல எதையும் சொல்ல முடியும், உலகம் பூரா அவனுக்கு தான். அவனுக்கு என்ன ஆதார் கார்டுல எந்த ஊருன்னு போடுவீங்க? ஊரும் பேரும் அவனுக்கு என்ன பேரு?
ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் நாம தானே வச்சுட்டு இருக்கோம், பேரும் இல்லை. அதனால ஒரு ஊரும் பேரும் உருவம் அவருடைய கோலம் எப்படின்னு யாரு என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோலத்துல வாரான். அதனால அவனுக்கு குறித்தான கோலம் சுவாமின்னு அப்படி இருப்பாருன்னு என்னத்த சொல்ல முடியும்? இல்ல. அதனால ஊரும் பேரும் உருவம் கொண்டு அப்படின்னா இதெல்லாம் இல்லாத நீ கொண்டு போற்றிப்பாரு. பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் முனைந்து. அப்ப இதுவரைக்கும் பிறக்காத யாரு? சுவாமி சிவபெருமான். பிறக்காத சுவாமி அரைஞான சம்பந்தர பிறந்துவார். இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி இன்பத்தை என தரணும், அந்த பேரின்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக உமாபதிசாச்சாரியர் சொல்றார். தன்னுடைய குருநாதர் ஆகிய மறைஞான சம்பந்தர் சிவபெருமான் தான் அப்படி வாரார். அதனால இரவாத இன்பத்தை எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன் சுவாமி, பிறக்காத அந்த சுவாமி பிறவாயாக்கை பெரியோன் அப்படின்லாம் சிலப்பதிகாரம் சொல்ற. அதனால பிறவா முதல்வன் பிறந்து நரவு ஆறும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று என் சுட்டுகின்ற நல்ல மலர்களால் ஆன மாலையை அணிந்த தொழில் அணிந்த பெருமான் அப்படி மறைஞான சம்பந்தராய் பேரிலா நாதன் ஒரு பேர் முனைந்துங்கிறார். அவன் என்ன பண்ண இங்க வந்தனால ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இவன் சொல்றாரு, ஊரும் பேரும் உருவம் கொண்டு என் ஊரும் பேரும் உருவம் கெடுத்த, என்னுடைய ஊரும் பேரும் உருவம் கெடுத்த அப்படின்னு என்ன? இந்த ஊரு பேரு இதெல்லாம் வந்து என்னன்னு பெரிய ஆணவம். சார் நான் எந்த ஊர் தெரியுமா? விக்ரமசிங்கம். சிவஞான சுவாமிகள் அவதரித்த தலத்திலேயே பிறந்தார். இவ்வளவு சொன்னா ஆணவம். ஊரும் பேரும் பேர் எப்பேற்பட்டு வந்தது உருவம் அழகா இருக்கிற. இப்ப இதெல்லாம் இது அவ்வளவும் போறது, இது அவ்வளவு ஒரு நாள் போயிடவும் செய்யும். அதனாலதான் அவர் சொன்னார், சாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் சொல்றார் இல்லையா? அதனால அவர் சொல்றார், உனக்கு அதெல்லாம் கிடையாது, ஆனா நீ அதை எங்களுக்கு ஆட்கொளுக்காக அதெல்லாம் கொண்டுட்டு வந்த. ஊரும் பேரும் திருவெண்ணை நல்லூர்னு ஒரு ஊரு, அங்க வந்து மெய்கண்டார் அல்ல சுவேதன பெருமாள் என்ற ஒரு பேரும் கொண்டு நான் கண் முன்னாடி பாக்குற உருவமாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற. அதனால ஊரும் பேரும் உருவம் இல்லாத நீ அதை கொண்டு வந்து என்ன செய்தனர்? என் ஊரும் பேரும் உருவம் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதியில் சைவ சிகாமணியும் ஐயர் நெய்ய. பெண்ணையாறு சுத்தி ஓடுகின்ற திருவெண்ணை நல்லூர் என்ற பதியிலே வந்த சைவ சிகாமணி நீ மெய்யர் மையர். மெய்யை உணர்ந்தவர்களுக்கெல்லாம் மெய்யான பொருளாய் இருப்பவன் மெய்யர்களுக்கெல்லாம் மையம். மெய்யர் மெய்யர் மும்மலம் சடம் என ஒளிந்தனை. 3 மலங்களும் சடம்னு தானே நீ இவ்வளவு நாள் எங்களுக்கு சொன்ன. மும்மலம் சடம் என ஒளிந்தனை அப்படின்னா என்னதான்? அப்படின்னா அம்ம மாறுகோல் கூறல் போலும். ஐயோ அது எனக்கு என்னமோ நீ சொல்லு தப்பா இருக்குமா இருக்கு. ஏங்க அந்த 3 மலமும் தான் இவ்வளவு நேரம் சொன்ன 8 குணம் 7 குணம் 6 குணம் 21 குணம் வச்சுக்கிட்டு அது இஷ்டத்துக்கு எங்களை ஆட்டம் காட்டுது. எங்களால ஒண்ணும் செய்ய முடியலன்னா அதை போய் சடம்னு சொல்ல முடியுமா? அறிவுடைய பொருளை என்னை வந்து அறிவில்லாத பொருள் இந்த இழுப்பு அது எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போய் என்ன பாடாப்படுத்துதுன்னா அப்ப அது வந்து அறிவில்லாத பொருள் சொல்லலாம். நீங்க சொன்னீங்களே அது என்னமோ தப்பா சொல்லிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. சந்தேகத்தை கேட்கிறார். மும்மலம் சடம் என மொழிந்தனை அம்ம மாறுகோல் கூறல் போலும். ஏதோ மாத்தி சொல்லிட்டீங்களோன்னு தோணது பொருள் போலும் ஏறும் சடம் செயல் அதனை சார்ந்திடும் எனினே சடத்துக்கு செயல்பாடு உண்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கடம்படம் அதனுள் கண்டிலம். கடம்படம் கடம்னா வந்து குடம் துணி, படம்னா துணி, அதுல என்ன செயல்பாடு இருக்கு? அலமாரில இருக்கிற சட்டை அதுவே செயல்பட்டு நேர எந்திரிச்சு வெளியே வந்து என் மேல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தான் என்ன இல்லையே. குடம் பைப்பு திறந்து வச்சுன்னா குடம் நேரம் அங்கே அதுவே போய் அந்த தண்ணி இது பைப்பு தண்ணி விழுந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டா என்ன இல்லையே. அப்ப அதுகளுக்கு செயல் இல்லையே. கடம் படம் அதனுள் கண்டிலம். நீங்க ஒருவேளை அந்த மலத்துக்கு அறிவு கிடையாதுப்பா செயல் உண்டு இல்ல அதனாலதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இவரே கேட்கிறாரு. அப்படி சொன்னா கடம்படம் அதனுள் கண்டிலம் அதெல்லாம் சடப்பொருள் தானே. கடம்னா குடம், படம்னா துணி, அதெல்லாம் இருக்கா இல்லையே. கண்டிலம் விடம்படும் ஊன் திரள் போன்றதாயன் சொன்னாரு. அப்படி இவரே சொல்றாரு கண்டாரு. நீங்க ஒருவேளை இப்படி சொன்னீங்கன்னா எப்படி விஷம் விஷம்ங்கிறது வந்து
சடப்பொருள் தானே. ஆனா அந்த உடம்புல விஷம் ஏறுனா அது ஒரு செயல்படுது. என்ன செயல்படுது? உயிரை போக்கிறது. ஒரு பாம்பு கடிச்சதுன்னு சொன்னா அந்த விஷம் உள்ள வந்தது. விஷம்ங்கிறது சடப்பொருள். அதுக்கு அறிவெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப அதான் சொல்றாரு, கடம்படம் என்பதற்கெல்லாம் என்ன மேகண்டா போல செயல் உண்டுன்னு சொல்றாங்க. நீங்க செயல் உண்டுன்னு ஒருவேளை சொன்னீங்கன்னா கடம்படம் இதுக்கெல்லாம் செயல் இல்லையேன்னு ஒரு கேள்வியை கேட்டார். கேட்டோன்னு மெய்கண்டாரே சொல்றாரு. இவரே சொல்ல மாதிரிதான் தானே பேசுறாரு. அதனால மெய்கண்டார்ட்ட இவர் கேட்டு என்ன சொன்ன மாதிரி இவரே சொல்றாரு. அப்ப நீங்க ஒருவேளை விடம்படும் ஊன் திரள் போன்றதாயம் அப்படின்னு அந்த உடம்புல வந்த விஷம் போலன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா விஷம் வந்து என்ன ஆகும்? சடப்பொருள் தான். ஆனா அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்க. அதை சரியா கவனிக்க விட்டா என்ன ஆயிடும்னாரு? அந்த விஷம் ஆளையே கொன்றுமே. ஒரு செயல் செய்யல. உயிரோடு இருக்கின்ற ஒருவன் இறந்து போகுமாறு செய்கின்ற செயலை செய்கிறது அல்லவா? அப்ப அந்த விஷயம் சொல்றார். விடம்படும் ஊன் திரள் அப்படின்னா உடம்பு போன்றதாயன் அது போலன்னு சொன்னீங்கன்னா அதிகம் சந்தேகத்தை கேட்க. அப்படி நீங்க ஒருவேளை சொன்னால் தோன்றி அணைந்து ஆங்கு அகறல் வேண்டும். அந்த விஷயமும் அதுல கொஞ்ச நாள் இருந்து அந்த உடம்பை விட்டு நீங்கிரும். விஷயம் உடம்புலயேவா இருக்கும், போயிருந்தா நீங்கிக்குது. ஆனா இந்த ஆணவ மலம் இது நீங்க மாட்டேங்குதே. அப்ப அந்த விஷம் போலன்னு சொல்ல முடியலையே. விஷம் என்பது இருந்தா அப்படி நீங்கிரும். இப்ப வந்து விஷம்னு ஒண்ணு அது ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பெருசா சொல்ல வேண்டாத ஒரு விஷயம். என்னமோ சார் குழவி கொட்டிச்சு கையெல்லாம் தடுத்து வீங்கி பயங்கர வலி. இவ்வளவு புஷ்ஷுன்னு வீங்கிட்டு 3 நாள் படாத பாடு வலி. அப்புறம் என்னாச்சுன்னாரு, அப்புறம் அதுவே சரியா என்னாச்சுன்னாரு விஷயம் போயிடுது. சரியாயிட்டு அப்படியே திருப்பி இப்போ ஒண்ணு நல்லா அப்படிங்கிறோம். அப்ப என்னாச்சு வந்த விஷயம் அதுவே போயிடுது. அது மாதிரி அப்ப இதெல்லாம் இந்த ஆனந்தமாய் வந்த மாதிரி அப்படியே போகணும்ல. நீங்க விஷம் மாதிரின்னு சொன்னீங்கன்னா இவர் ஒரு கேள்வியை போகும்ல. அணைந்து ஆங்கு அகறல் வேண்டும் நீங்க வேண்டும் அல்லவா? குணங்களும் வன்மையின்றாகும். விஷத்துக்கு ஒரே ஒரு குணம் என்னன்னாரு ஆளை கொல்லும். அதான் அவ்வளவுதான் செய்யும். ஆனா இந்த ஆனந்தமாய்க்கு இவ்வளவு குணம் இருக்கு. இதுக்கு ஒரு 8, அதுக்கு ஒரு 7, இதுக்கு ஒரு 6 இப்படியா பல குணங்கள் உள்ளதல்லவா இருக்கிறது. நீங்க விஷம்னு சொன்னா அதுக்கு ஒரு குணம் சொல்லும். அவ்வளவுதான் சொல்லலாம். இந்த உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். ஆனா இது அப்படி இல்லையே. அதனால குணங்களும் பன்மை என்று ஆகும். விஷத்துக்கு அப்படிலாம் பன்மையா இல்லையே. இந்த ஆணவ மலம் அல்லது இந்த மயம் இந்த மலங்கள் சொல்ற எம்மை வந்து அணைதர அந்த ஆணவங்களை இவங்க கூட வந்து சேர்றதுக்கு தானோ மாட்டாது. அருமையான இடம். எம்மை வந்து அணைதர தானோ மாட்டாது யாரோ செய்யல நீயோ செய்யாய். சுவாமி அப்படியே மாபாடியத்தில் எடுத்து கையாள். அப்ப எம்மை வந்து அணைதர அந்த மலங்கள் எம்மிடம் வந்து சேர்வதற்கு தானோ மாட்டாது. அவையே வந்து சேருமா? சேராது. ஏன்னு சொன்னா அது சடப்பொருள் அல்லவா? தானோ மாட்டாது. யாரோ செய்கிலம் நானா போய் ஆணவ மரத்தை போய் பிடிச்சிட்டு என் கூட வந்து கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். நானும் செய்வேன். துன்பம் தரும் பொருளை நான் ஏன் சார் போய் சேரப்பேன் இல்ல யாரும் சரி. அப்ப நீ ஒருவேளை உணர்ந்து சேர்த்துட்டியோ அதுவா வந்து சேரல நானும் வந்து போய் எடுக்கிறேன். அப்ப நீ செய்வியோன்னா நீ செய்ய மாட்டேன். ஏன்னாரு நீ நின்மலம். நீ மலங்களுக்கு எதிரானவன். ஆனால் நீ எப்படி மலங்களை கொண்டு எனக்கு சேர்ப்ப? நீயோ செய்யாய் நின்மலனாய். அருமையா எம்மை வந்து அணைதர அவையெல்லாம் என் கூட வந்து சேர்றதுக்கு எம்மை வந்து அணைதர தானோ மாட்டாது யானோ செய்கலம் நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு. ஏன்னா நீ நின்மலன் ஆயிட்டு. இயல்பு எனின் போகாது. ஒருவேளை அது இயல்புப்பா அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு நாளும் போகாது என்று ஆகிவிடும். இயல்புன்னு சொன்னால் தன்மை நீங்காது. சர்க்கரைக்கு இனிப்பு என்பது குணம். அது அதை விட்டு ஒரு நாளும் நீங்காது. அப்படியே ஒருவேளை சர்க்கரையை விட்டு அந்த இனிப்பு குணம் என்பதை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் குணத்தை நீக்கினால் பொருளுடைய தன்மை மாறிடும். பொருளே மாறிவிடும். இனிப்பு நீங்கிய பின்னர் அதை சர்க்கரை என்றே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பொருளே வேற என்று ஆகிவிடும். அதனால இயல்பு என்பது போகாது. அதனால இப்போ வந்து அதுவா வராது. நானும் போய் கூப்பிட்டுக்கல நீயும் கொண்டு தர மாட்டேன். ஒருவேளை அதை இயல்பு அப்படின்னு சொன்னா எனின் போகாது என்னும் மயல் கெட என்னுடைய மயக்கம் நீங்கும். பந்தம் வந்தவாறு இங்கு எப்படித்தான் இந்த ஆணவம் கூட சேர்ந்ததுன்னு பந்தம் வந்தவாறு இங்கு ஆதி அந்தம் அந்தமாதி இல்லாய் அருளே பார்த்து கேட்கிற அந்தமாதி இல்லாய் அந்தமாதி இல்லாதவன் யாருன்னா சுவாமிதான். அந்த சுவாமி ஆதி அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அல்லவா? அதனால ஆதி அந்தம் இல்லா அது மாதிரி அந்தம் ஆதி இல்லாய் அருளே. அப்ப இந்த ஆசை இயல்ப முதல்ல ஆணவமலத்தினுடைய 8 குணம், மாயாமலத்தினுடைய 7 குணம், கண்மமலத்தினுடைய 6 குணம் சொல்லி அவை 3 வந்து சடப்பொருள் தான். ஆனாலும் அவை 3 வந்து
அவையே என்னோட கூட இருந்து செயல்படுத்தி கொண்டு என்னுடைய செயல் என்று எதுவுமே இல்லாத மாதிரி அது என்னை வழிநடத்தி போகுது. அப்படி அதனால அப்படி போகக்கூடிய அந்த இதையெல்லாம் என்னை விட்டு நீக்குவதற்காக நீ ஊரும் பேரும் உருவம் கொண்டு, அதெல்லாம் இல்லாத பெருமான் அதை கொண்டு என்னுடைய ஊரும் பேரும் உருவம் அதையெல்லாம் கெடுத்த அதனால திருவெண்ணூரில் வந்த சைவை சிகாமணி மும்மலமும் சடம் என்று முடிந்தாய். தான் எனக்கு கொஞ்சம் மாறி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சடம் என்று சொன்னால் அது எப்படி செயல்படும், அதுக்கு செயல் உண்டு, அறிவுதான் கிடையாது. சடம் செயல் சார்ந்திடும் அப்படின்னு நீ ஒருவேளை சொன்னேன்னா, கடம் படம் அதுல எல்லாம் அந்த குடத்துல சட்டையில இதுல எல்லாம் செயல் ஒண்ணு நான் பார்க்கலையே. அப்படி நீ ஒருவேளை விடம்படும் ஊந்திரல் போன்றதாயன் அப்படின்னு இந்த உடம்புல வந்த விஷம் போல அப்படின்னு நீ ஒரு உமை சொன்னேன்னா, அது தோன்றி அணைந்து அங்க ஆகரல் வேண்டும், இருக்கணும், செயல்பட்டு கொஞ்ச நாள் அது நீங்கணுமே, இது நீங்களையே. அது மட்டும் இல்ல, அங்க விஷத்துக்கு ஒரே ஒரு செயல்பாடு தான் உண்டு, இந்த உடம்புக்கு தீங்கு விளைவித்தல். ஆனா இங்கு 8, 7, 6 இவ்வளவு குணங்கள் பன்மையா இருக்கிறதே. இந்த மனம் எம்மை அணைதர தானோ மாட்டாது யானோ செய்கலன் நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு இயல்பெனின் போகாது என்றும் மயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு அந்த மாதிரி இல்லாய் அருளே என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப இந்த பாட்டுல விடை இல்லை, விடை சொல்ல விடை சொல்ல நஞ்சு நித்திய பொருள் அன்று, ஆனால் மலங்கள் நித்திய பொருள். நஞ்சு நித்த பொருள் அல்ல, பாம்பு வாயிலிருந்து வந்தது அப்புறம் போயிடும், இது அப்படி இல்லை, நித்த பொருள். ஆனால் அவை நஞ்சு போல அழிய மாட்டா. இறைவரின் திருவருள் துணையால் தான் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அவற்றின் வலிமை அப்படியேதான் இருக்கும். இறைவனின் திருவருள் சார்பால் அவை நம்மை பாதிப்பதில்லை. இந்த மலங்களிலிருந்து சுவாமி என்ன பண்ணா, மலங்களை நம்மிலிருந்து அகற்றி அவரை நம்முடைய பக்குவத்தை உயர்த்தி அந்த மலங்கள் நம்மை தாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டின மாதிரி இந்த உயிரினுடைய தன்மை பக்குவத்தை கூட்டி, அதனால மலம் நம்மை ஒண்ணும் செய்யாத மாதிரி சுவாமி செய்கிறான். அதனால ஆணவமலம் என்பது அனாதிய உள்ளது, அது மயக்கும் இயற்கையை உடையது. அதனால இது அதை உயிருக்கு இயல்பாக உள்ள குணம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் குணம் என்று சொன்னால் அது நீங்காத ஆயிடும். திருவள்ளுவர் எழுதுவார், அது உயிர்க்கு இயற்கையாக உள்ள குற்றம். குணம் அல்லது தன்மைன்னு சொன்னாதான் அது நீங்காதுன்னு ஆகும். அது இயற்கையான உள்ள குற்றம். குற்றம் என்பது நீக்கப்படுவது. அதனால உயிருக்கு ஆணவ மலம் அறியாமையை விளைவிக்கிறது. அது அறியாமையை நீக்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் உயிர் அனுபவம் பெறுகிறது. அந்த உயிரின் அறியாமையை போக்கும் பொருட்டு இறைவன் என்ன பண்றான், மாயையில் இருந்து தனுகரண போன போகங்களை படைத்து உயிர்களை பிறப்புப்படுத்தி இந்த மாயாகருவிகளை கொண்டே உயிர்கள் கண்மங்களை ஏற்றுமாறு செய்து, அதனால உண்மையிலேயே ஆணவ மலம் ஒன்றுதான் மலம் எனப்படும். மாயையும் கண்மமும் உயிருக்குள் ஆணவ மல சார்பினாலேயே மலம் என்று கூறப்படும். அதனாலதான் மாயை சொல்லும் பொழுது ஞானசம்பந்தர் விருத்தாச்சலம் தேவாரத்துல ஒன்தலை ஆயின நன்மைக்கு நமக்கு ஒளிப்பொருள் போல வந்ததுதான் மாயை. அதனால உயிரின் அறியாமையை போக்குவதற்கு உதவியாய் இருப்பதனால் மாயைக்கு ஒளிபொருள் என்று விளக்கு என்று சொல்லுவார். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து என்று திருவள்ளுவர் பெயர்ல இருள்மலையில் நிறைவா 30 குறள். அதனால ஆணவமலவ சார்பின்றி உயிர்கள் செய்யும் கண்மங்கள் அனைத்தும் சிவபுண்ணியம். அதனால நாம் ஆணவமல சார்பின்றி யான் எனது என்கின்ற தற்போதம் இல்லாமல் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாக திருவாசகம் சொல்லும். அதனால சிவபுண்ணியமாக இருப்பினும் இருவினை ஒப்பு ஏற்பட்டது, விருப்பு வெறுப்புகள் நீங்கிவிடுகின்றன. இந்நிலையில் இறைவன் ஞானாசிரியனாக தோன்றி ஞானத்தை வழங்குகிறான். அப்பொழுது மும்மலமும் வலி இழந்து போகின்றன, அழிந்து விடுகிறதுன்னு சொல்லல. வலி இழந்து ஏன்னு சொன்னால் அந்த மும்மலங்களும் அனாதி, அதனால அவை அழியும் என்று சொல்ல முடியாது. அவை தன்னுடைய வலிமை இழந்து அதனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் இந்த பாசையிலே அவர் நிலைநிறுத்திய அருமையான ஒரு சில கேள்விகளும் அதற்கு பதிலுமாக கேள்விகளை மிகுண்டாரிடம் கேட்பது போல அவன் அமைச்சார். அந்த பதில்களை நாம் இப்படி சிந்திக்கிறோம் சொல்லி 4வது பாடலில் இந்த சிந்தனையை நாம நிறைவு செய்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை இதே போல இணைய வழியில் வரும்போது பாச தரிசனம், பசு தரிசனம் என்கின்ற 5, 6 பாடல்கள் எப்படி வாய்ப்பு இருக்கோ அதற்கு தக்கன திருவருள் துணையால் தொடர்ந்து அந்த பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையாயிருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும்
நம்முடைய காஞ்சி காமகோடி விடாதிகளுடைய குருவர்களுக்கும் தொடர்ந்து நமக்கு பேர் ஆதரவு தருகின்ற கல்லூரியினுடைய முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் தான் இதெல்லாம் நடக்கு. அவருடைய திருவடிகளுக்கும் தொடர்ந்து நம்மோடு வந்து ஒருங்கிணைத்து எப்போதும் நம்ம கூடவே இருக்கின்ற நம்முடைய தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் திருவடிகளுக்கும் தொடர்ந்து நமக்கு துணையாய் நிற்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், கலந்து சிறப்பு அடியார் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி இந்த சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.